அழிந்து போகுமா? இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா? ஐயோ, என்னால முடியலையே, நான் மறைந்து போக போறேனே. மகனே திடன்கோள், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த பாவம், இந்த பாறை, ஐயோ, இந்த வியாதி, ஐயோ, எல்லாம் நின்று வைத்து இவ்வளவு காலமா பரம்பரை வருஷ கணக்காக இருந்த இந்த பாரங்கள் இப்போ ஒரு நொடியில என்ன இல்லதாய் போயிட்டு சுகமாயிட்டு. ஐயா, நீங்களே அந்த பாரத்தை எடுத்தேன். ஐயா இல்ல, நான் ஏற்கனவே படிக்க முடியுது. ஐயா ஐயா, நீங்களே ஐயா, நான் வேற வேலை இல்லை, நீ வேடா ரொம்ப வேணா. ஐயா ஐயா, நீங்களே இல்ல, எனக்கு ஒரு நம்பர் இல்லை, நீ இந்த நம்பர் அது நீதான். ஐயோ, ஐயா, நீங்களா ஐயா அந்த பாரத்தை இறக்கினது? ஆமாங்கண்ணே, நானே. ஐயா, நீங்க யார் ஐயா? நானே ஒரு ஜேசுகிற ஜேசுக்கு. நீங்க ஜேசுவா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் நேரத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாதல் தருவேன். எனக்கு அருமையானவர்களை, இந்த மாலை வெள்ளம் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். வருடம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நாம் செய்வதுண்டு. இம்முறையும் மட்டுமா நகரிலே நேற்று முந்தைய நாள் இன்றைய நாளில் செய்ய கடவுள் கிருபை கொடுத்தார். இந்த நாளில் கூட இம்முறை கிறிஸ்துமஸ் ஆனது என்னவென்றால் உண்மையான கிறிஸ்துமஸும் மது இல்லாத சமூகமும் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் இம்முறை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல. மண்ணுலகிலிருந்து இறைவன் மனிதனாக இவ்வுலகு வந்து பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ். ஏன் இந்த இறைவன் மனிதன்